இப்போ சாலிடாரிட்டி இளைஞர் அமைப்பு தமிழ்நாட்டில் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி போதைக்கும் மது போதை அந்த புகையிலை எதிர்ப்புக்காக மிகப்பெரிய விழிப்புணர்வு இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களை மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எப்படின்னா, நான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேன். 5 இளைஞர்கள் அவங்க அந்த பேனர் எடுத்துக்கிட்டு கடைக்கு போய் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. வா தம்பி என்னன்னு கேட்டேன். ஆனால் நான் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் இந்த மாதிரி நான் போதைக்கும் இதுக்கு மது போதை அந்த புகையிலைக்கு எதிர்ப்பாக ஒரு வீடாக போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்குன்னு சொன்னாங்க. நான் அவங்களை அப்படியே கட்டி அணைச்சி, அப்பா ரொம்ப அருமையான ஒரு செய்தி, உங்களை மனதார பாராட்டுகிறேன், உங்களுடைய இளைஞர் அமைப்புக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துன்னு சொன்னாங்க. சேலத்தில் எங்கள் மேற்கு தொகுதியில் ஒரு மறுவாழ்வு மையத்தை ஆரம்பிங்கப்பா, ஒரு ஹைடெக்காக மறுவாழ்வு மையம் ஆரம்பிங்க, அதுக்கான என்ன உங்களுக்கு உதவி செய்யணுமோ அந்த உதவியை நான் செய்கிறேன். அதாவது அரசாங்கத்துக்கு சொல்லி செய்யணும்னாலும் சரி, என்னுடைய சொந்தமாக நான் ஏதாச்சும் உதவி செய்யணும்னா கூட அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அந்த இளைஞரை சொல்லும்போது அந்த இளைஞருக்கு அவ்வளோ ஒரு உற்சாகம். ஆக சாலிடாரிட்டி அமைப்பு மது போதைக்கு எதிராக எந்த நிலையில் எந்த விதமான சூழலை எடுத்தாலும், போராட்டங்கள் வடிவிலாகட்டும், பிரச்சார வடிவிலாகட்டும், அல்லது இந்த அதாவது மறுவாழ்வு மையங்கள் வடிவிலாகட்டும், எந்த முடிவு எடுத்தாலும் நானும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேலம் மேற்கு தொகுதி மக்கள் சார்பாக உதவிகரமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.